இப்போ டிவிஎஸ் வேலை பார்க்குறவங்ககிட்ட கொண்டு உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா புதுசா அந்த வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிப்பேர் பண்ணி தருவாங்க. வண்டிக்கு வால்வே மாத்திருக்காருங்க, வால்வே கொடுத்துருக்காருங்க, டைமிங் செயின்லாம் போட்டிருக்காருங்க. ஸ்கேன் பண்றாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஏங்க அது நல்லா இருக்குங்க. ரம்ஜான் வாழ்த்துக்கள் பாத்தீங்களா? ஆமா, ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்துக்கள். நம்ம நேயர்களே அனைவருக்குமே இனிய ரம்ஜான், அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இப்ப இந்த மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம். என்ன விஷயம் சொல்ல போறோம்? யாரும் சொல்லுவோம். சரி சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ தான் ஒண்ணுமே தெரியாதா அவனுக்கு? அதாவதுங்க நம்ம எல்லாருமே டூ வீலர் வச்சிருக்கோமா இல்லையா? ஆமா, எல்லாரும் ஒரு சைடு ஐயா சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. ஐயா சைக்கிள்ல போறாரு, அவருக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்துருவான். பெரும்பாலும் எல்லாரும் வீட்லயும் டூ வீலர் இருக்கும். கண்டிப்பா. வெளிநாடுகள்ல போற எல்லாரும் வீட்லயும் கார் வச்சிருக்காங்க. ஆமா. ஏன்? ஏன்னா கார்ல உட்கார்ந்து போறதுக்கு. சரி, அது இல்ல தம்பி, அங்க வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதனால கார். ஆனா நம்ம இந்தியாவில வந்து பெரும்பாலும் வந்து அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள் வச்சிருந்தா பெரிய ஆளு. ஆமா. இப்ப எல்லார் வீட்லயும் டூ வீலர் இருக்கு. டூ வீலர் இருக்கு. இப்போ உங்க வீட்டுல எத்தனை வண்டி இருக்கு? என் வீட்டுல 3 வண்டி இருக்கு. எந்தெந்த வண்டி இருக்கு? 3மே டூ வீலர் தான் இருக்கு. 3 டூ வீலர்னா சைக்கிளா இல்ல பைக்? பைக் என்னென்ன பைக் வச்சிருக்க? டிவிஎஸ் வச்சிருக்கேன். டிவிஎஸ் பைக்கா? ஆமா. சரி. ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கேன். சரி. ஒரு பல்சர் வச்சிருக்கேன். 3 வண்டி எதுக்கு வச்சிருக்க நீ? ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு இல்ல, 3 பேருக்கு 3 வண்டி. 3 பேருக்கு 3 வண்டியா? சரி, ஓகே. உன் மகனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கியா? என் மகனுக்கு இந்த சைக்கிள் அழுத்திட்டே போவோம்ல, வாங்கி கொடுத்துருக்க. சரி, ஓகே. டூ வீலருங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ டூ வீலர் வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கம்பெனி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, புது வண்டி வாங்குறீங்க. கம்பெனி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு இல்லை பழைய வண்டியை வாங்கிருக்கீங்க. வண்டி ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு, புல்லா வந்து வண்டியை ரீகண்டிஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஷாப்ல வேலைக்கு விடுவோம். அப்புறம் நாங்கள் மெடிக்கல் ஷாப்லயே கொண்டு போய் விடுவோம். ஆமா, எல்லாருமே ஒரு ஷாப்ல தான் விடுவாங்க. ஆமா தம்பி. இப்ப நீங்க உங்க வண்டி என்ன வண்டி வச்சிருக்கீங்க? டூ வீலர். ஐயோ சாமி, என்ன கம்பெனி வண்டி வச்சிருக்கீங்க? டிவிஎஸ். டிவிஎஸ் பைக் தானே. இப்ப அந்த பைக் ரிப்பேரா போயிடுச்சுன்னா எங்க வேலை பார்ப்பீங்க? எந்த ஒர்க் ஷாப்ல கொடுத்து வேலை பார்ப்பீங்க? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப்ல கொடுத்து வேலை பார்ப்போம். இல்லைன்னா எங்கேயா பக்கத்துல ஏதாவது ஒரு ஷாப் இருந்தா கொடுத்து வேலை பார்ப்போம். இங்கதான் நீங்க விவரம் இல்லாம போறீங்க. நீங்க டிவிஎஸ் வண்டி வச்சிருந்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனில மெக்கானிக் வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா? அதான் கம்பெனில கொடுத்து வேலை பார்க்கறது வேற. அந்த கம்பெனில நிறைய மெக்கானிக் வேலை வந்து வெளியே ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க. இப்போ டிவிஎஸ் மெக்கானிக்கு, ஹோண்டா மெக்கானிக்கு, பெப்டி மெக்கானிக்கு, அது மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டாக்டர் மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ டிவிஎஸ் வேலை பார்க்குறவங்ககிட்ட கொண்டு உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா புதுசா அந்த வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிப்பேர் பண்ணி தருவாங்க. சரி. இது தெரியாம தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா யார்கிட்ட வேணாலும் கொடுத்துட்றாங்க. ஆனா அப்படி கொடுக்க கூடாதுன்னு மக்கள் எல்லாத்துக்கும் சொல்றதுக்காக இப்ப நாம வந்து ஒரு ஸ்கூட்டி பெப்ரோன்னு வச்சிருந்தோம் டிவிஎஸ். அந்த வண்டி ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சு. நாங்க வண்டி வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த வண்டியை ரீகண்டிஷன் பண்ணிருக்கோம். யார்கிட்ட பண்ணிருக்கோம்னா நம்ம திண்டுக்கல்ல, நல்லா பாத்துக்க, இந்த ரோடு எல்லாம் பாத்துக்க. இப்படி போனீங்கன்னா ஜிஹெச் ரோடு, இப்படி போனீங்கன்னா நம்ம அரசமர வீதிக்கு போகலாம். இது வந்து பங்காளி மார்க்கெட்டுக்குள்ள போற ரோடு. இந்த ரோடு இருக்கு பாருங்க, இந்த ரோடு பழனி ரோடு. ஆமா. இங்க வந்து டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. டாக்ஸி ஸ்டாண்ட்ல இந்த பாத்தீங்களா ஜாபர் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இந்த ஸ்கூட்டி இப்ப வேலைக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அவர் எப்படி வேலை பார்த்துருக்காருன்னு அவரை போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நீங்களும் இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வண்டி வச்சிருக்க எல்லாருமே ரிப்பேர் ஆயிரும். ரிப்பேர் ஆனா அதை சரி பண்றதுக்கு அந்த கம்பெனி மெக்கானிக் கிட்ட கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு. சரி வாங்க, இப்ப அண்ணன் நம்ம ஸ்கூட்டி பெப்ப எப்படி வேலை பார்த்துருக்காரு பாப்பா. வாங்க தம்பி. இதான் வண்டி. ஆமா. வேலை மாட்டிட்டு இருந்த இப்ப பாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்துருக்கா? வேலை மாட்டிட்டு இருக்கப்ப வந்திருந்தா அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இந்தாங்க உங்களுக்கு மைக்க மாட்டிட்டான். இந்த ஸ்கூட்டி இப்ப நீங்க வேலை பார்க்குறீங்க, நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. நான் ஓட்டி பார்த்துட்டேன். நீங்க எத்தனை வருஷமா இந்த டூ வீலர் மெக்கானிக்கா ஒர்க் பண்றீங்க? 32 வருஷம். வா, சூப்பர் சூப்பர். 32 வருஷமா வேலை பார்க்குறாரு. நீங்க தான் இருக்க. நீ எங்க 32 வருஷமா வேலை பார்த்துருக்கியா? வயசே 32 ஆளு. வயசே 32 ஆளு. அப்ப சரி.
எந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தீங்க? பிரைவேட்ல வேலை கத்துக்கிட்டீங்களா இல்ல கம்பெனில போய் சேர்ந்து வேலை? வெளியே ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துருக்கேன். ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் டிவிஎஸ் கம்பெனில போய் ஒரு 5 வருஷம் வேலை. டிவிஎஸ் கம்பெனில 5 வருஷம் வேலை மோட்டார்ஸ், பிரீமியம் மோட்டார்ஸ் 5 வருஷம் வேலை பார்த்ததுல டிவிஎஸ் வண்டி எந்த வண்டினாலும் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க? அது ஸ்கூட்டி பெப். டிவிஎஸ்ல வேற என்னென்ன வண்டி இருக்கு? டிவிஎஸ் 50 முதல்ல போட்டது டிவிஎஸ் 50. அதான் முதல்ல போட்டது. அதுக்கப்புறம் டிவிஎஸ் எக்ஸல்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி சுசுகி போட்டாங்க, பெரிய வண்டி பைக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி போட்டாங்க, ஸ்கூட்டி இஎஸ் எலக்ட்ரிக் ஸ்டார்ட். முதல்ல போட்டது அவங்க. அதில் அப்படியே படிப்படியாக இப்போ டெவலப் ஆகிட்டே. இந்த வண்டி போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இது போட்டு இது ஒரு 5-20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம வண்டி 10 வருஷம் ஆச்சு வாங்கி. ஸ்கூட்டி பெப்பு இப்போ நீங்க வேலை பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் புது வண்டி எடுக்கும்போது என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதே கண்டிஷன்ல இப்போ நீங்க இருக்கு அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம், அவன் வேலை பார்த்துருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா, சொல்றீங்களா? அந்த கண்டிஷன்ல இருக்கு. சரி, ஓகே மக்களே. இப்போ இந்த வண்டி ரொம்ப அன்கண்டிஷனா இருந்துச்சு. ஸோ இப்போ அண்ணன் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு ஜாமான்லாம் காட்டினாரு. இந்த ஜாமான்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னதான் இந்த வண்டியில வேலை, இந்த பொருள் தான் மாத்தணும் அப்படின்னு வந்து நியாயமா நேர்மையா இருக்கிற மெக்கானிக்ல அண்ணன் சூப்பர் மெக்கானிக்னு நான் சொல்றேன். ஏன்னா என்னென்ன ஜாமான் போட்டுருக்குன்னு சொல்ல போறாரு. காட்டுங்கண்ணே. கிராங்கு உள்ளுக்கு என்ஜின்குள்ள மெயின் வேரி தான் கிராங்கு. இதுல வர பின்னு இது பேரிங்கு. இது தேஞ்சு போய் தான் சவுண்ட் வருது. கடகடன்னு சவுண்ட் வருது. மாத்திருக்கோம். ஆமா, இது மாத்திருக்கு. இது அந்த பின்னு, அது பின்னு நல்லா வராது. அதுல பேரிங் எல்லாமே மாத்திருக்கோம். ஆமா, இந்த பின்னு உள்ளுக்கு வர்றது. இது இது பேரிங் சைடுல பேரிங் வரும்ல கிராங்ல, அந்த பேரிங் இது இதெல்லாம் 2 சைடு வர்றது. இதெல்லாம் நம்ம மாத்திருக்கோம். ஆமா, மெயினா என்னென்ன மாத்திருக்கோம் நம்ம? மெயினா வந்து பேரல் கிட், மெயின் பார்ட்ஸ். இதுதான் மெயினே. இதுதான் மெயினே. இதுதான் மெயின் வரது. இதுக்கு அடுத்தது பேரல் பிஸ்டல். இதுக்கு அடுத்தது பேரல் கிட். இந்த பேரல் இப்ப நம்ம வண்டிக்கு மாத்திருக்கோம். ஆமா, அப்படியே செட்டா மாத்தியாச்சு. செட்டா மாத்திருக்கீங்க. ஓ, இதுதான் பிஸ்டல் பேரல். பாத்துக்கங்க, ஆயில் இல்லாம ஓடிந்தா பூரா கோடு கூட வந்துச்சு. நம்ம பழைய வண்டியில இருந்து கலத்தது பழசு. இது எப்படி இருக்கு? இந்த சைடு பாத்தீங்கன்னா கோடு வந்துச்சு. லேத்து வேலைன்னு சொன்னீங்களா? அது என்னென்ன லேத்து வேலை? லேத்து வேலை தான் அந்த கிராங்க வேலை பார்த்து அவங்க லேத்துல வேலை பார்த்து கொடுத்தாரு. நாங்க பின்னு பேரிங் மாத்தினது அவங்க தான். நம்ம மாத்த முடியாது. அவங்கதான் ஹைட்ராலிக் மிஷின் வச்சு தான் வாங்கி கொடுத்து அதை மாத்துறதா இல்ல இந்த கை இதெல்லாம் அவங்களே பூசு போட்டு வேலை பார்த்துருவாங்க. ஓ, எல்லாமே அவங்களே வேலை பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, ஓகே. அண்ணன் சொன்ன மாதிரி அதெல்லாம் வேலை பார்க்கும்போது இன்னொரு வீடியோ நம்ம எடுத்து போடுவோம். எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு, எப்படி கஷ்டப்பட்டு கலட்டுறாங்க, எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கறத இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஹெட்ல வர்றது வால்வு, டைமிங் செயின். வண்டிக்கு வால்வே மாத்திருக்காருங்க, வால்வே கொடுத்துருக்காருங்க, டைமிங் செயின் எல்லாம் போட்டிருக்காருங்க. ஓகே ஓகேண்ணே. இப்போ இந்த இடத்துல எத்தனை வருஷமா நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க? இங்கேயா? இங்கே 20 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துலயே? இந்த கடையே? ஆமா, உள்ளுக்கு இருந்து இங்க அப்படி சொல்லுங்க. அதான பார்த்தேன் முதல்ல உள்ளுக்கு இருந்திருக்காரானே. ஸோ இப்போ வந்து நம்ம பங்காளி மார்க்கெட் ரோடு, டாக்ஸான் ரோடு, 108 நார்கள், ஜிஹெச் ரோடு, இது மாதிரி எல்லா இடமும் சந்திக்கிற இடத்துல தார் ரோடு. தார் ரோடு தார் ரோடுங்க. ஆமா, டாக்ஸி ஸ்டாண்டு, இங்க எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜாபர் மெக்கானிக் அண்ணே அப்படின்னு நீங்க ஜாபர் மெக்கானிக் கேட்டீங்கன்னா, டிவிஎஸ் கம்பெனி வண்டி உங்ககிட்ட என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் அதை ரீகண்டிஷன் சூப்பரா புது வண்டி மாதிரி மாத்தி தர்றதுக்கு ஜாபர் என்ன இருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகேண்ணே, நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம வண்டிக்கு எவ்வளவு மொத்த செலவாயிடுச்சுண்ணே? மொத்த செலவு நீங்க சொல்லணும். நீங்க அப்படியா? நான் செலவு பண்ணது 700 ரூபா தான். அப்படிதான். சாமான் நம்மளே வாங்கி கொடுத்தோம். சைடு ஸ்டாண்டு. ஆமா ஆமா, சைடு ஸ்டாண்டு வேற போட்டோம். ஆயில் பம்ப். இது ஆயில் பம்ப். ஓ, ஆயில் பம்ப் வேற. ஆயில் உள்ளுக்கு ஆட்கள் தள்ளுறது. ரத்தத்தை தள்ளுதுல நம்ம உடம்பு. ஆயில தள்ளுறது. ஆமா, ரத்தத்தை தள்ளுற மாதிரி ஆயில தள்ளு. நீ சொல்லு. நான் மாத்தினது. சோ மத்தெல்லாம் நல்ல வேலை பார்த்து வண்டியை ரீகண்டிஷன் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அண்ணனுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். பரவாயில்லண்ணே. ஸோ இன்னும் நீங்க வந்து பெரிய ஒர்க் ஷாப்பா வச்சு இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுத்து மென்மேலும் வளர எங்களது ரஜினி சோமு யூடியூப் சேனல் சார்பாக சோமு சோதனை நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்த்துக்கள். வேலை பழகுறது முஸ்தபா, எங்க அண்ணன் தான் அவரு. முஸ்தபா ஆட்டோன்னு சொல்லி பள்ளி ரோட்ல டிவி சக்தி நாயர்
மோட்டார் சயின்ஸ்ல. ஆமா சக்தி விநாயகர் அவங்க தான் முதல்ல டீலர் எடுத்தது டிவிஎஸ் 50. ஆமா ஆமா ஆமா. அவர்கிட்ட எங்கள் அண்ணன் தான் அப்போ சீஃபாக இருந்தது. அவர்கிட்ட அங்கேருந்து தனியாக ஒர்க் ஷாப் வச்சாரு. அவர்கிட்ட வேலை பழகி தான் நான் இங்கே வச்சிருக்கேன். நான் சொல்லணும்ல ஓட்ட வேலை பழகணும். ஆமா ஆமா. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. அதாவது இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய சோமுவின் சோதனை அப்படின்னு பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை சோதனை பண்ணலாம். என்னையும் சோதனை பண்ணலாம். எனக்கு சோதனைக்குன்னே ஒரு ஆள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி போகுது, நீங்க எப்படி லைக் பண்றீங்க, எப்படி கமெண்ட் பண்றீங்க, எப்படி விரும்புறீங்க, இந்த விஷயம் சரியான விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இன்னும் நம்ம யாரெல்லாம் சந்திக்கலாம் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயத்த உங்களுக்காக இனிமே நம்ம ரஜினி சோமு யூடியூப் சேனல்ல சோமு சோதனை அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா பல விஷயத்த ஜாலியா சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க போறோம். ஓகே, பாய் 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 சொல்லுங்கண்ணே. அவரு பாய் தானே நீங்க? ஆமா அவரு. அப்புறம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் பாத்தீங்களா? ஆமா அண்ணே, ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்துக்கள். நம்ம நேயர்கள் அனைவருக்குமே இனிய ரம்ஜான், அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இது எத்தனை நாள்ல இருக்கு ரம்ஜானுக்கு? 3 நாள். வெரி குட். ரம்ஜானுக்கு பிரியாணி ஸ்டைல் பண்றாங்க, நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். நீங்க ரஜினி ஸ்டைல் ரஜினி ரசிகர்கள் இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஏங்க இது நல்லா இருக்குங்க. சூப்பர். கலக்குவா புதுசா ஏதாவது பண்ணுவோம். புதுசா ஏதாவது பண்ணணும்னு பண்ணிருக்காருங்க. ஆமா சும்மா ரைட் ஓகே. உங்களுக்கு தான் புதுசா வராது.